ஸ்ரீகுருப்யோ நமः. தேவரிஷி பிதுக்கள்ல பிதுக்களுடைய ஆராதனையில தர்மசாஸ்திரத்துக்கு தனி கண்ணோட்டம். எல்லா இடத்துலையும் பித்ராராதனை பல கோணங்கள்ல வியாப்தமா இருந்தா கூட இப்படி ஒரு விசேஷம் இருக்கு. சிராத்தத்துக்கு அர்த்தம் சொல்றோடு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமோ? பிரேதத்தை உத்தேசம் பண்ணி பிதுக்களை உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடியதான அந்த கர்ப்பாக சிராத்தம் தான் பேர் போட்டிருக்கான். கேவல பிதுக்களுக்கு அல்ல. பிரேத சிராத்தம் இருக்கு, பிதுர் சிராத்தம் இருக்கு. ஏன்னா அந்த பிரேதத்தை பிதுத்துவ பிராப்தி பண்ணறதுக்கு ஒரு சம்ஸ்காரமா அந்த சிராத்தம் பயன்படுறது. பிதுர் சிராத்தம், பிரேத சிராத்தம். அது அல்லாதே நானா சொல்றது இல்லை. அது என்னமோ அந்த சப்ஜெக்ட் தர்மசாஸ்திரத்துல பிதுக்கள்னா ஒரு தனி தன்மை எனக்கு வந்திருக்கு. தான் பிள்ளைக்கு அதிகாரம் வரும். அப்பா ஏற்கனவே அவ அப்பாவுக்கு பிதுத்துவ பிராப்தி பண்ணி முடிச்சாச்சு. அப்பா வழியா தான் பிதாமகனை கூப்பிட முடியும். இப்ப அப்பா பிரேத ரூபமா இருக்கா. வேற அகத்தியா கூப்பிட்டு ஆகணும். ஏன்னா அப்பாவை பிதுத்துவ பிராப்தி பண்ணா பிதாமகனோடு தான் சேர்க்கணும். பிதாமகன் ஏற்கனவே இருக்கார். அந்த பிதாமகன் இவர் கூப்பிட்டே ஆகணும். பிதாவை பிரேதத்தை பிதுத்துவ பிராப்தி அடையணுங்கிறதுக்காக கூப்பிடுற சிராத்தம் தான் பிதாமக விது பிதாமக விது பிரபிதாமக சிராத்தம். அவளை வச்சிருந்து பிதாவை பிதுத்துவ பிராப்தி பண்ணி வைக்கிறது நிர்பந்தம் இருக்கிறதுனால அனிவாரியமா அவளை கூப்பிட்டு ஆகணும். அதனால தர்மசாஸ்திரம் ஒத்துந்து கொடுத்து பிதாமகனை கூப்பிடுறதுக்கு. இல்லைன்னா நேரடி பிதாமகனை யாரும் கூப்பிட முடியாது. பிதாவோட சேர்த்து தான் கூப்பிடுறோம். அப்படித்தான் கூப்பிட முடியும். சரி, அங்க ஏற்கனவே 70 எப்படின்னா ஏற்கனவே பிதுத்துவ பிராப்தி அடைந்த பிதாமக விது பிதாமக விது பிரபிதாமகம் அவளை பிதுக்களாவே கூப்பிட்டு விடுறாங்க. அது சிராத்தமா வர்றதுனால ஒரு விஸ்வதேவனும் வராங்க. அவளை கூப்பிட்டு ஆகணும். பிது பிரேதத்தை அவளுடைய அனுமதியின் பேர்ல பிதுத்துவ பிராப்தியை வரவழைக்கணும். அப்படிதான் தர்மசாஸ்திரம் அதனுடைய சட்ட திட்டத்தை போட்டு பிரேதத்தையும் கூப்பிடுறாங்க. அது முடிஞ்சு அர்க்க சயோஜனம் பிண்ட சயோஜனம் ஆச்சுன்னு சொன்னா பிதாமனுடைய அனுமதியின் பேர்ல பிதாவை பிதுத்துவத்திலேருந்து விலக்கி பிரேதத்துவத்திலேருந்து விலக்கி பிதுத்துவ பிராப்தி அடைஞ்சு விட்டாங்க. அடைஞ்ச அடுத்த நிமிஷம் சாதம் ஆரம்பிச்சுட்டான். எப்போ பிதுத்துவ பிராப்தி வந்து கொடுத்தோ அவளை சொல்லி அனுப்பின உடனேயே சோதகும்ப சிராத்தம் ஆரம்பிச்சுட்டான். ஏகோதிஷ்டம். கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் பிதுத்துவ பிராப்தி வந்த உடனே பித்ராராதனம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டார். அந்த சோதகும்ப சிராத்தம் ஆரம்பிக்கிறார். வருஷம் முடிகிற வரைக்கும் பஞ்சதச ஏகோதிஷ்ட சிராத்தம் இருக்கு. அதை நடத்தி ஆகணும். அதே மாதிரி மாசிகத்துல ஊன மாசிகம், அதே மாதிரி 45 நாளைக்கு ஒன்று, மாசம் ஒன்று, ஊனஷான் மாசிகம், அப்புறம் ஊனாப்திகம், இத்தனையும் நடக்க வேண்டி வருது. இதுல அங்க மாசிகம்னு ஒன்று இருக்க, அதுதான் சிராத்தம். அப்போ முதல்ல பிதுத்துவ பிராப்தி அடைஞ்ச உடனே பாரவண சிராத்தமா நடக்கிறது மாசிகம். அந்த மாசிகத்துக்கு அதனாலதான் மாசிக சிராத்தம் தான் பிரகிருதி. பாக்கி சிராத்தம் எல்லாம் விகிருதி.
அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அந்த மாசிக சிராத்தத்துக்கு கிடைக்கிறது. அதனால பாரண விதானேன்னு மாசிக சிராத்தம் நடக்கும். அது 12 மாசமும் நடக்கும். அப்புறம் ஆப்தீகம். இப்போ என்ன ஆகுது, சிராத்தம் பிதுத்துவ பிராப்தி அடைஞ்ச அடுத்த நிமிஷம் அடைஞ்சாச்சு சொன்ன உடனே சாத்த ஆரம்பிச்சு விடுது. அந்த வருஷம் ஆரம்பிச்ச உடனே ஏகோபிஷ்டமாக நடக்கிறது அவருக்கு மட்டும், சிராத்தமாக நடக்கிறது மாசம். சோதமும்பம் ஒரு தடவை விட்டு போனால் கூட திருப்பி 2வது பண்ண வேண்டாம், மாதம் விட்டு போனால் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து அந்த கடைசியில் ஆத்திக சிராத்தம் இருக்குங்க. இங்கெல்லாம் பிதுத்துவ பிராப்தி அடைஞ்சதுனால சிராத்தமாக பண்ணி விட்டோம். பிரத்யாத்திக சிராத்தத்திலேருந்து சிராத்தமாக இருக்கும். இப்படி ஒரு நடைமுறையை நமக்கு வச்சார். இவர் என்ன செய்வார், சிராத்தம் பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணி அப்படி எல்லாம் சுத்தமாக தான் பண்ணணும். ஆனால் சில சமயத்தில் அசுத்தமாக இருந்தாலும் சிராத்தம் பண்ணலாம்னு சொல்றார். அப்போ ஒரு அபவாதம் 72, 75, 30 வாசோதனம், த்ரிம்சத் வாசோதனம், பஞ்சசப்தமி திலோதனம். அந்த திலோதனத்துக்கு தகுந்தபடி சிராத்தத்தை நடத்தி விடுறோம். அதோட நிற்கல நவசிராத்தம் அது நடத்துறாங்க. அப்ப இதெல்லாம் ஆசூரியன் இருக்கிற காலத்திலேயே சிராத்தத்தை நடத்தலான்னு சுத்தமா நடத்த வேண்டிய சிராத்தத்தை ஆசூரியத்திலையும் அவர் வைக்கிறதுனால அபவாதமா அதை சொல்லிவிட்டார். அது தனி விதி விலக்கு அப்படின்னு. சாதாரணமா ராத்திரியில சிராத்தம் இல்லை, பண்ணப்படாது. அது நிஷேதம் இருக்கு, ராத்திரி சிராத்தம் நிஷேதாது இருக்கு. ஆனால் கிரகணம் வந்த உடனே அதுக்கு ஒரு விதி விலக்கு கொடுத்துட்டார். கிரகணத்தை சிராத்தம் பண்ணணும், கிரகணம் வந்ததுனால அது பண்ணலாம். ராத்திரியிலேயும் பண்ணக்கூடாது, ராத்திரியிலேயும் பண்ணலாம், கிரகணத்திலேயும் பண்ணலாம். அது ராத்திரியில சிராத்த விஷயம் இருக்கு, கிரகணத்தில் ஒரு திருட்டு இருக்கிறதுனால சிராத்த விஷயம் இருக்கு. ரெண்டே இது ஓவர் பண்ணி சிராத்தம் பண்ணலாம். அப்படி ஒரு விதி. அப்படின்னா சிராத்தத்துக்கு பண்ணலாம்னு கொடுத்துருக்காரு அபவாதம். இதுல இருந்து என்ன தெரியுது நமக்குன்னா, ஏதோ சில விதமான குறையினால சிராத்தம் பண்ணால போயிடலாம்னா கூட அந்த குறையை வச்சுக்கிட்டு சிராத்தத்தை பண்ணுறதுங்கிற முறைதான் வருதே தவிர அதை விட்டுவிடுவோம் என்ற எண்ணம் வரல. அப்ப அதுல இருந்து பிதுக்களுடைய ஆராதனையில ரொம்ப ஆழமான ஒரு நெருக்கத்தை தர்மசாஸ்திரம் காட்டுறது. அப்படி காட்டுறது ஏன்னா ஆசுத்தத்தில் சிராத்தம் நின்று போயிடுறது. நமக்கு எல்லாம் சாபாசுத்தத்திலே நிற்கிறது, சூதகாசுத்தத்திலே நிற்கிறது. அதுக்கப்புறம் தான் பண்ணுங்கிறார் அவர். இஞ்சி அதெல்லாம் வரும்போது ஆசுத்தத்திலே பண்ணுங்கிறார். அப்போ அவர் என்ன உத்தேசம், பிதுக்களுடைய ஆராதனை ஒரு இடத்துல தள்ளி போகக்கூடாது, கரெக்டான டைமில் நடக்கணும். ஆசோதம் தடுக்கிறதுன்னா அந்த ஆசோதத்தின் மீறி நீ பண்ணலாம்னு தனி அதுக்கு விதிவிலக்கு கொடுக்குறார். இந்த விதிவிலக்கு கொடுக்குறதெல்லாம் நமக்கு என்ன தெரியறது, அந்த ஆராதனையை எந்த வழியிலையும் என்ன காரணத்தை கொண்டும் அப்படி ஒரு விதி இருந்தா கூட அந்த விதியை நிஷேதம் பண்ணிட்டே பண்ணலாங்கிற அளவுக்கு அவளுடைய திருஷ்டி கோணம் பிதுக்களுடைய பெருமையை ரொம்ப தூக்கி வச்சிருக்கு. அப்படிதான் வச்சிருக்கு. அப்படி எல்லாம் வச்சிருக்கு. அதுல வித்தியாசம் இருக்கு பாரு. அவர் என்ன செய்வார், நான் பண்ண பிரத்யாத்ம சிராத்தமான ஆசோதனம் தான் தள்ளி பண்ணுவார். அதெல்லாம் அந்த ஆசோதம் முடிஞ்ச உடனே பண்ணுவார். மைண்டு மறந்து போயிடுத்து அந்தரித சிராத்தமா இருந்தா ஏகாதசியிலோ கிருஷ்ண ஏகாதசியிலோ பண்ணணும்னு சொல்லுவார். அப்போ அவளும் என்ன செய்யறா, தடங்கள் ஏற்பட்ட சிராத்தத்தை இல்லைன்னு வைக்கிறது இல்லை.
இன்னொரு விசேஷம் பாரு. அதே சமயத்தில் இந்த அமாவாசையோ அல்லது இந்த ஒரு புண்ணிய காலம் இருக்க சங்கரமணம், இந்த புண்ணிய காலம் எல்லாம் உனக்கு ஏதாவது இடையூறு வந்து விட்டுன்னா அது போச்சு, திருப்பி சொல்றது இல்லை. இடையூறு வரலை பண்ணலைன்னாலும் போச்சு அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அமாவாசை எங்கேயோ வண்டியில் வந்துட்டு இருந்தே பண்ணலை, நாளே நான் பண்ண முடியாது. இன்னைக்கு சங்கிரமணம் நான் எங்கேயோ வந்தேன் பண்ணலை, நாளே பண்ண முடியாது. விட்டு போச்சு பண்ணுறேன்னா அதுக்கு இடம் இல்லை. அப்படி சில இடத்துல வச்சிருக்காங்க. இது நீ மூணு கவனிச்சேன்னு வச்சுக்கோ, 96 சாத்தத்தில் அந்தர்கதமா வருதுனால அதை போனாலும் வேண்டாம்னு வச்சுருக்காங்க. அங்க அப்படி இல்லை, வருஷத்துக்கு ஒருக்கா வரும். அப்போ சில இடத்துல தடங்களா இருந்தோம் மறந்து போனான்னா திருப்பி பண்ண முடியாது. அமாவாசை பண்ண முடியாது, சங்கரபலம் பண்ண முடியாது. அதுவே நீ மறந்து போனா பிரத்யாத்மீய சிராதமா இருந்தா பண்ணியே ஆகலாம். இப்படி எல்லாம் அதுல இருக்கிற கண்ணா பின்னா ரூல் இல்லை. எது பண்ணணுமோ அதை அதுக்கு இடத்த கொடுக்குற மாதிரி விதிவிலக்க கொடுத்துட்டே தான் தர்மசாஸ்திரம் போயிட்டு இருக்கு. அதே தவிர சிராதத்துக்கு ஒரு நியமம் வச்சிருக்காரு. ஒருத்தர் சிராதம் பண்றாங்கன்னா முதல் நாள் ராத்திரியே அவனுக்கு ஆகாரம் இல்லை, சிராதத்தன்னைக்கு ஆகாரம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறானே, அன்னசேஷேதான் இஷ்டை சகோபூஜ்யதான், அதில் ஒரு சாப்பாடோட சரி. முதல் நாளைக்கும் அந்த பரேகனி தர்ப்பணம் இருக்கிறதுனால அன்னைக்கு மத்தியானம் தான் ஆகாரம். தாற்பயம் என்ன? ஸ்ரத்தை தான் இதில் முக்கியம். முதல் நாளை சாயந்தரமே திருவரணத்தில் முதல் வருணத்துக்கு ராத்திரி போய் நாளைக்கு சாத்தம் வாங்கணும்னு கூப்பிட்டுட்டு வரணும். வெடிஞ்ச உடனே நீங்க வாங்கணும்னு கூப்பிடணும். ஆற்றுக்கு வந்தவுடனே ஒரு வர்ணம் பண்ணணும். இதெல்லாம் இருக்கிறதுனால ராத்திரி ஆகாரம் இல்லை, அனுஷ்டானம் கூப்பிடணும். அப்போ முதல் நாள் ஆரம்பிச்சு அடுத்த நாள் தான் முடியாது. 3 நாளைக்கு திருநெல்வேலி மாதிரி தொற்று இருக்கு. அப்படி ஒரு கௌரவம் இதை கொடுத்துருக்காரு அந்த சிராதத்துக்கு. அதனால சிராதத்தை இந்த 3ல சிராதத்துக்கு வசத்தியா ஒரு இடம் கொடுக்காதுங்கிறது ரொம்ப வசதி. அது விட்டு போறதுக்கே இடம் கொடுக்கறது இல்லை. அதுவும் சந்தையா பண்ணணுங்கிறது ரொம்ப மைனூட்டா கவனிச்சு அது பெரிய ஒரு விஷயமாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த பிராமணன் எங்க செத்து போனாலும் அவனுக்கு ஒரு கர்த்தக்கிரமத்தை சொல்லுவது. அந்த கர்த்தக்கிரமம் ஆறும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஆறு வேணா பண்ணலாம். அனாதைன்னு தீர்மானமானா நீ பண்ணுங்க. கர்த்தக்கிரமத்தில் கடைசியில கர்த்தாவா சொல்றது ராஜா. அந்த ராஜாவும் கவனிக்கலைன்னு வரும். தெருவில் கிடக்கு, அப்ப ராஜா கவனிக்கலைன்னு ஆயிடுது. ராஜாவும் கைவிட்டாச்சு, இப்பதான் அனாதையாச்சு. அப்ப நீ யாரு பண்ணாலும் பண்ணலாம் சொல்றோம். தாற்பயம் என்ன? எந்த பிராமணனுடைய பூத உடலும் இருக்க அது சம்ஸ்காரஹீனமா இருக்கக்கூடாது, அப்படி கவனிக்கணும். எந்த பிராமணனுடைய உடலும் அவனுடைய சரீரத்திலிருந்து அந்த ஜீவாத்மா வெளியில போனதுக்கு அப்புறம் குப்பையா இருக்கலாம், ஆனா அது சம்ஸ்காரத்தோட தான் போகும். ஏன் அப்படி கேட்டார்? கர்ப்பத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கக்கூடியதான அந்த குழந்தைக்கே புங்குமந்த தீமந்தவன நடக்கிற போதே நடக்கிறத. கர்ப்பத்துக்குள்ள குழந்தை இருந்தா தானே புங்குமனம், குழந்தை இருந்தா தானே சீமந்தவன் அப்ப நடக்கிறத.
அப்போ பீஜாவாபத்திலேருந்து ஆரம்பித்து சம்ஸ்காரம் தொடர்ந்து வரதுனால இந்த சரீர பாதம் ஆரம்பித்து அதுக்கும் சம்ஸ்காரம் பண்ணணும். அது வரைக்கும் அப்படி வச்சிருக்காரு. அப்போ அந்த சம்ஸ்காரத்தை ராஜா கவனிக்கலை தெருவில் இருக்கு அப்படின்னா அது நீ ஆறு வேணா பிராமணனா இருக்கிறவன் அதை பண்ணலாம். பிராமணனா இருக்கிறவன் பண்ணலாம்னு சொன்னா எருவரை பண்ணலாம், தகரம் வரை. இது ஆமா, ஏன் தகனம் வரை பண்ணலாம்? அந்த பூத உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு சீக்கிரமா பண்ணி ஆகணும், வச்சுக்க முடியாது. அப்போ அவனுக்கு கர்த்தத்துவம் கொடுத்துட்டா. பிராமணனா பிறந்தா கடைசி கர்த்தத்துவம் அப்படியே. இப்போ ஒரு கேட்டாங்க, சிஷ்யன் கேட்டா, நீ தகனம் பண்ணிட்டு போயிட்ட, அவன் போயாச்சு, தகனத்துக்கு அப்புறம் இருக்கிறது அவளுக்கு ஒண்ணுமே இல்லாத ஆயிடுமே, அவனும் பண்ணக்கூடாதுன்ற, அவனுக்கு சம்பந்தம் இல்லை, தகனம் தான் ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். தகனம் பண்ண சொன்னது ஆறு? தர்மசாஸ்திரம். தகனம் பண்ண சொன்னாரு, நீ தகனம் பண்ண சொன்னது ஆறு? அநாத பிரேத சம்ஸ்காரா அஸ்வமேத பலம் லபேதுன்னா, அஸ்வமேத பலமும் வராது, அதுல பிடிப்பு வரதுக்காக சொல்றான். இப்படி ஒரு புண்ணியம் உண்டு சொன்னா பண்ணணும், கட்டணம் தான். ஆனா புண்ணியம் உண்டு சொன்னாதான் பண்ணணும். அப்ப அநாத பிரேத சம்ஸ்கார அஸ்வமேத பலம் கிடைக்கும்னு சொன்னா அந்த வாசனையில பண்ணுவேன். அப்புறம் நல்ல புத்திசாலித்தனம் வந்து விட்டு அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணணும், நாங்கள் தான் பண்ணணும், நம்ம குடும்பம் தான் அப்படின்னு நம்மளுக்கு மைண்டில் வந்த உடனே இதெல்லாம் பலத்தை எதிர்பார்க்காமலேயே பண்ணுவாவா. அப்படி சொல்றதுக்கு தாற்பயம் அதில் பிடிப்பு வரணும். ஆறாவது ஒருத்தர் அது அநாதையாச்சு. அப்போ அதை பண்ண சொன்னான். பண்ண சொன்னது தர்மசாஸ்திரம். அப்போ தர்மசாஸ்திரம் என்ன பண்ணிட்டு அந்த தகனமான அதுக்கு ஒரு காரியமும் நடக்கலையே, இருந்தாலும் அவளுக்கும் நிரந்தரம் சிராத்தத்தில் பங்கு கொடுக்க வச்சுட்டான். ஒரு இடத்த விட்டு கொடுக்குறேன், நிரந்தரம் அவளுக்கும் பங்கு வந்து விட்டு. உதாரணமாக சொல்றேன், இந்த ரெண்டை சேர்க்கிறோம் பாரு, சமட்டீகரணத்தில் அர்க்க சஞ்சோதனம், பிண்ட சஞ்சோதனம். அதனால அவளுக்கு தர்ப்பணமும் உண்டு, இது சிராத்தமும் உண்டு. இது ரெண்டும் அவளுக்கு பண்ணணும், ஆரம்பிச்சு. அப்போ தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த குசம் இருக்க, ஆவாகனம் பண்ண குசம் பிதற்களை அதை வச்சிருந்து ஏசான் நமாதா நபிதா நப்ராதா நஜ பாந்தவாக தேசர்வே தத்து மாயாந்து வயோத்சே குசோதரேன்னு தர்ப்பணம் பண்ண. அங்கே தாத்பரியமே என்ன தெரியுமோ, ஆரையும் கொடுப்பது. இன்னும் சொல்ல போனா பிராமணானது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க, சம்பந்தமே. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா நச்ச பாந்தவா, இவாளெல்லாம் இருந்தால் அவனுக்கு எல்லாம் பண்ணலாம். அவள் யாரும் இல்லை, தனி மரம் ஆயிட்டாள், செத்து போயிட்டாள். அவன் அப்பா அம்மாலாம் செத்து போயிட்டான், குழந்தைகளும் செத்து போயிட்டா, எல்லாரும் நடக்கிறான், இவன் செத்து போயிட்டான். அப்படி வந்தவனை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டானே. அவளுக்கெல்லாம் நான் தர்ப்பணம் பண்றேன். ஒவ்வொரு தர்ப்பணத்திலையும் இவன் பண்ற தர்ப்பணத்திலேயே ஒவ்வொருவருக்கும் நான் தர்ப்பணம் பண்றேன். இப்போ தர்ப்பணம் கிடைச்சு விட்ட சொல்றது இவ்வளவுதான். யாருக்கு தாயார் இல்லையோ, தகப்பனார் இல்லையோ, இது பந்துக்கள் இல்லையோ, அவள்லாம் திருப்தி அடையட்டும். அப்படி போனவாள்லாம் ஏஷான் நமாதா நிபிதா நப்ராதா ந பாந்தா தேசர்வே திருப்தி மாயாந்து. ஏன்னா இதெல்லாம் கஷ்டத்துவம் வருது, அவள்லாம் இல்லைன்னா கஷ்டப்படுவாள். மயோசிருஷ்டே குசோதரே, மரணம் ஆனவாளுக்கு தான் அது போகுது, இப்போ இருக்கிறவாளுக்கு போகாது. அதோட நிற்கலை. சிராத்தம் நடக்கிறவங்க என்ன பண்ணிவிட்டார், சிராத்தத்தில் 2 பிராமணாளுக்கும் சாதம் போட்டாச்சு. அவங்கள்ட்ட கேட்டாச்சு, அவங்கள்ட்ட இப்படி கேட்போம், இது மதுபோத சம்பந்தம் பாஸ்தா கேட்போம் பிராமணாளுக்கு.
முதல்ல மதுவ சம்பந்தம் திருப்தாஸ்தா. அப்போ இங்கே மதுவ திருப்தாத்மா சொல்லுவார். அப்போ திருப்தாத்மா சொன்னானே இல்லையா, அப்போ இவனுக்கு ஒரு சௌகரியம் வந்து அவன் திருப்தி ஆயாச்சு. அப்போ மிச்சம் இருக்க எண்ணம் அதுலேருந்து ஒரு பிண்டத்தை எடுப்பான். அந்த பிண்டத்தை வைக்கிறவங்க அந்த வைக்கிறதுக்கு அவன் சொல்ற குறிக்கோள் என்னன்னா, ஏ அக்னிதத்தா ஏ அனக்னிதத்தா ஏவா தாத்தா குலே மம, என்னுடைய குலத்துல நான் பாரத்வாரனும் அந்த குலத்துல அக்னிதத்தாலாம் போனவா, தகனத்துக்கு யோக்கியதை உள்ளவா, அனக்னிதத்தாலா போனவா. தகனத்துக்கு சொல்லலை, ஒரு வயசு 2 வயசுக்குள்ள போச்சு. சில இதில் மகாரோகம் வந்துவிட்டா தகனம் பண்ண முடியாது, அப்படி போச்சு. அப்படியெல்லாம் வந்துவிட்டா அனக்னி இருந்தா அக்னியில் அல்லாமல் தகனம் பண்ணப்படும். அதுவும் போயிடுமே, பூமியில் குதிச்சுமுன்னாலும் போயிடுமே. பூமியினுடைய சூட்டில் தகனமாச்சே. இருந்தா ஏவா ஜாதா குலே மமா, என்னுடைய குலத்தில் யாரெல்லாம் பிறந்து போயிருக்காளோ தேசவே தத்து மாயம் அப்படின்னு அங்க என்ன சொல்றான், அஸ்மத் குல பிரசூத முதேபியா விளக்கம் சொல்லியாச்சு. என்னுடைய குலத்துல உற்பத்தியாய் மரணம் அடைஞ்சவனுக்கு இது அப்படின்னு. அப்ப எல்லாரையும் கவர் பண்ணி விட்டான் அந்த குலத்துல. இது அந்த குலத்துல. அப்ப அந்த குலத்துல இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆள் செத்து போய் பண்ணாத இருந்து கஷ்டப்பட்டா இருக்கிறவாளெல்லாம் பிள்ளைப்பாயிடுச்சு. இந்த சாதத்துல எல்லாம் இது இவர். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண, ஒரு விகிதம் வைக்கிறார். அந்த விகிதம் அந்த பிதுக்களுடைய இடத்துல வைக்கிறார். அங்க அவர் என்ன பண்றார், விகிதம் வைக்கிற போது அசம்ஸ்கிருத பிரவீதாயே, சம்ஸ்காரம் இல்லாமல் செத்து போடுவான். சம்ஸ்காரம் நடக்கலை. இப்ப வந்துட்ட சம்ஸ்காரம் நடக்குது. எது மட்டும் அக்னி சம்ஸ்காரம் தான் நடந்தது. தியாகிஞோஜா குலஸ்திரியா, குலஸ்திரிகளும் அந்த மாதிரி போயிடுவாங்க. தாஸ்யாமி தேபியா, புருஷனுக்கு தாஸ்யாமி தேபியா விகிரமன்னம், இந்த விகிரமன்னா அவளுக்காக கொடுக்குறேன். தாபியஸ்த பைத்திருக்கோம் அவளுக்கு, ஸ்திரீகளுக்கு. அப்ப அங்கே இது ஃபில்லப்பாயிடுச்சு இல்லையா. அதனால அதுவும் ஃபில்லப் ஆகிடுதாங்க இந்த 2 இடத்துல அந்த அன்னம். அப்போ எந்த விதமான இதுவும் நடக்காட்டாலும் இது சம்ஸ்காரம் தகனத்தோடு நின்னாலும் பாக்கி இருக்கிறதுக்கு வருஷாவருஷம் கொடுக்கறதுக்கு சாதத்துக்குள்ளேயே அப்படி விட்டு போனவாளெல்லாம் அவதிலேயே பண்ணி வச்சுட்டார். தாபியஸ்த பைத்திருக்கம்னு. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த குறிப்பிட்ட பிண்டத்தை எப்படி வாழ திருப்தி ஆகும் அப்படின்னா, அன்னத்தை விகிதம் பண்ணா திருப்தி ஆயிடும். அதுக்காக ஹோமம் விகிதம் பண்ணா, பிண்டத்தை பூமியில் வச்சா திருப்தி ஆயிடும் அந்த அந்த நிமிஷமே. அப்போ திருப்தி பண்ணி வைக்கிறது வெளியிலேருந்து இருப்பாளுக்கெல்லாம் ஒருத்தர் பாக்கி இல்லாத திருப்தி பண்ணி வைக்கிறேன்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே சேர்த்துக்கிறார். அதே தவிர இவர் என்ன செய்வார், இந்த சிராத்தம் நடக்கிறது எல்லாரும் சிராத்தத்தை கலந்து போடணும், எல்லாரையும் கூப்பிடுவார். அதாவது உத்ரியதாம் அக்னோ சக்கரேதான் சொல்றானே, காம முத்திரியதாம் காமமுத்திரம் சக்கரம் ஏ பார்த்திவாசாங்கிறான். அங்கே ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஏ பார்த்திவாசம் பிதரோ ஏ அந்தரிட்சே ஏ திவி ஏவாமுதா பபுவோ தே அஸ்மின் எத்தே சமமயந்தா. அப்படி போனவாள்னா இந்த யாகத்தை நீங்கள் வந்து இதுலேருந்து எடுத்துட்டு போங்க. அப்படி பொதுப்படையா எல்லா பிதுக்களையும் கூப்பிட்டுக்கிறார். நாமெல்லாம் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அப்படி வச்சுட்டார். அப்போ எங்கெல்லாம் ஆருக்கெல்லாம் கொடுக்கணும்னு வருதோ அதுக்கெல்லாம் நாம பண்ணக்கூடியதான சிராத்தத்துக்குள்ளேயே அதுக்கு தேவையானதெல்லாம் தர்மசாஸ்திரமே சேர்த்து வச்சு. அப்போ அவ யாரும் போக மாட்டான். இந்த குலத்துக்கு அவன் கொடுத்தா, அந்த குலத்தில் அவன் கொடுத்து விட்டான். அப்போ ஏற்கனவே செத்து போனவங்க அந்த குலத்தை கொடுக்குறாரு அப்படின்னு கிடைக்குமே.
அவனவன் குலத்துக்கு மொத்தமும் படுற போது அதுக்கும் இவன் அனாதையா பிரேத சம்ஸ்காரம் பண்ண அவர் குலத்துக்கு சேர்ந்தவன் தான், அவன் ராதம் பண்ணுறது போயிடும். அப்போ ஒரு இடத்துலையும் அவளுக்கு ஆகாரம் இல்லாத பண்ணலை. அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை கொடுக்கணும். அப்போ பிதர்களுக்கு எல்லாம் திருப்தி பண்ணி வைக்கிறதுங்கிறது தர்மசாஸ்திரம் கெட்டிக்காரத்தனமா விகிரம் வாயிலாகவும் பிண்டம் வாயிலாகவும், அதே சமயத்தில் இது விகிரம் வாயிலாகவும் பிண்டம் வாயிலாகவும் அவள் அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை கொடுக்குற பொறுப்பை இவன் ஏற்றுண்டாச்சு. நீ தகனம் மட்டும் பண்ணா போதும். ஏன்னா தற்காலத்தில் நடக்க வேண்டிய சப்ஜெக்ட். அப்போ நீ ஒரு சிராத்தத்தை நீ நிறுத்தினா, ஒரு பிரத்யாத்மிக சிராத்தத்தை நிறுத்தினேன்னு வச்சுக்கோ, உங்க அப்பாவுக்கு போச்சா போகலையாங்கிற சப்ஜெக்ட் இல்லை. இல்லை, எத்தனை பேருக்கு போகிறதாங்க. விகிதத்தில் சில பிதுக்களுக்கு போறது, பிண்டத்தில் சில பிதுக்களுக்கு போறது, அத்தனை பேரையும் கூப்பிடுறான். எல்லா பிதுக்களுக்கும் வரா. இதெல்லாம் வருவது இல்லைன்னு ஆயிடுறத. அதனால ஒரு பார்வணத்தை ஆமமோ புரியலையா, அல்லது சங்கல்பமோ அல்லது இரண்டுமோ பண்ணேன்னா இதெல்லாம் வராது. அப்போ வாழ்க்கை அன்னம் இருக்காது. அதனால்தான் பார்வணத்தை நிச்சயமா வாழணும்னு சொல்றதுக்கு காரணம். அந்த பார்வணத்தில் சாதம் போட்டு தான் வேணும் அப்படிங்கிறது நிர்பந்தம். ஆரம்பத்திலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்றது என்ன சொன்னார், நீ இருக்கிற போது பேரை சொல்லி கூப்பிடு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இருக்கிற போது அப்பா அம்மா சொன்னதை ஜீவத்தோடு வாக்கியம் பிரத்யப்தம் பூரி போஜனா, பூரி போஜனான்னு சொன்னார். போஜனத்தை அழுத்தறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது நிறைய குருன்னா அங்கெல்லாம் நாம அவளை பேசப்படாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அவள் பேச மாட்டான், கேட்கவும் மாட்டான். அப்போ அவளுக்கு நிறைய பதார்த்த பேதங்கள் இருக்கணும். 2 பச்சரி இருக்கணும், 5 கறி இருக்கணும், பல விதமான விஷயங்கள் இருக்கணும், நல்லா இருக்கும். ஏன் தெரியுமோ, இந்த பலவிதமாக இருந்தால் தான் அவனுக்கு பிடித்தமாக நல்லா இருக்கும். 1 2 வச்சு பிடிக்கலைன்னா தத்தாஸ்தான தத்தாஸ்மாக சொல்ல முடியாது. இப்போ நிறைய இருந்தால்தான் அவனுடைய இஷ்டத்துக்கு அவனுக்கு எது பிரியமோ அது ஜாஸ்தி இருக்கும். அதனால பிரத்யப்தம் பூரி போஜனம். இந்த பூரி சப்தத்துக்கு அர்த்தம் உண்டு. இவன் தான் ஞாபகம் வந்திருக்கா, ரொம்ப சின்னவன் தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் வைக்க வேண்டாம், ஒரு 2 விடை பெண்ணுக்கு ஒரு அதுக்குமே நான் சாப்பிட மாட்டேன். அதனால அதுக்கும் கவனிக்கிறான். நீ மற்ற இடத்துல கவனிக்கிறது இல்லை. அவன் நன்னா சாப்பிடணும், நிறைய குழு சொல்கிறாங்க. இப்போ சாப்பாடு தான் முக்கியம். ஹோமத்தை சொல்லி இன்னும் சொல்ல, இது எல்லாத்த விட ஒன்று சொல்கிறேன் பாரு. நாம் ஞாதாஜான தினக்கள்னு சில பேர் சொல்லுவோம் இல்லை, ஹோமத்திலையும் இருக்கு சொல்கிறோம், வெளியிலையும் ஞாதாஜானத்திலேன்னு சொல்லணும் தப்பேன்பார். ஞாதாஜானத்திற்கு இதன்னோமா சொல்கிறேன். நம்முடைய அறிவில் அங்கே நீ அர்த்தம் எழுதும்போது எனக்கு தெரியாதவன் எனக்கு தெரிஞ்ச பித்திருக்கள் நான் அர்த்தம் அப்படி மட்டும் இல்லை, என் வரைக்கும் தெரியாது இருக்கா, எனக்கு அது வரலை அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு என்னுடைய இதுக்கு எட்டலை சிந்தனைக்கு, அவ்வளோதான். ஞானம் அஜ்ஞானம். ஞாதனா இருக்கணும்னு எனக்கு கட்டலை, அஜ்ஞாதனா இருக்கணும்னு எனக்கு அஜ்ஞாதனா இருக்க என் பேரில் தப்பு, நான் தெரிந்திருக்கணும். அப்படி கூட உன்னை சேர்த்துருக்காது. இது எல்லாத்தையும் வச்சிருந்து பிண்ட பிரதானம் பண்ணுற போது அந்த அஜ்ஞாதத்திற்காக ஒரு பிண்டம் வரைய பண்ண வைப்பான். அந்த அளவுக்கு வித்தியாசம் வந்தது. அப்போ நமக்கு ஒன்று தெரியாது, பிதர்களுடைய ஆராதனை இந்த சமூகத்தில் எல்லாத்தோட அதிகமாக வியாப்தமாக இருக்கு. சர்வத்திர வியாப்தம். அந்த வியாபனம் ரொம்ப பெருசு. அதுக்கு இப்படி கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். தேவாலயம் நிரந்தரமாக இருக்கா,
ரிஷிகள்லாம் நிரந்தரமாக இருக்கார். மந்திரம் திருஷ்டிகள் அவளெல்லாம் நாம் திருப்திப்படுத்துறது ரொம்ப சுலபமாயிடும். அந்த தேவாலும் ஏற்கனவே தேவலோகத்தில் இருக்குவார். ரிஷிகள் ஏற்கனவே தன்னுடைய ஜீவிதத்தை பெரிதாக்கிறதுக்கும் நம்மளுடைய இதை எதிர்பார்க்காதவா. பிதுக்கள் பிறந்து நம்ம கூட எண்ணெயை உற்பத்தி பண்ணி போனவா. நம்ம மனுஷனாக இருந்து ஜீவிதத்தை தியாகம் பண்ணி வந்துட்டு தர்மசாஸ்திரம் சும்மா இருக்கல. நிஷேகாது ஸ்மசானாந்தம் கர்மா. நிஷேகத்தில் ஆரம்பித்து ஸ்மசானம் வரைக்கும் கர்மா அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த சம்ஸ்காரத்தை மரணத்தோட சேர்த்து ஒட்ட விட்டுருக்கிறதுனால அது வரைக்கும் பார்க்க சொல்லுது. அந்த மரணம்னு மனுஷனுக்கு தான் இருக்கும். இவ என்ன செய்வா, மரணம் யாருக்கு சம்பவிக்குமோ அதுதான். அதனால தான் அவன் சம்ஸ்காரமா வச்சதுனால என்ன பண்ணா தெரியுமோ, மரணம் கிட்ட வர்றதுன்னா வரதா, சரி அவனை முடிஞ்சு சரியானபடி போகிறதுக்கு சகாயிக்கணும் அப்படிங்கிறதுனால அப்பாவை மடியிலே வச்சுருந்து கர்ணமந்திரம் ஜெபிச்சு கஷ்டப்படாத பிராணனை போக வச்சு அப்படி எல்லாம் சுசுரூஷையில் போகிறது. ஏன்னா சம்ஸ்காரம் அது. அங்கெல்லாம் அவளுக்கெல்லாம் மரணங்கிறது நியதி வந்தே தான் ஆகும். அதனால அந்த சமயத்தில் வரதேன்னு கவலைப்படாத வந்துதான் தீருங்கிறதுனால அந்த வழியிலே அவளுக்கு கஷ்டமில்லாத அதை நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள ஒரு நடைமுறையை சாஸ்திரம் சொன்னதுனால்தான் வரத்துக்கு முன்னாடியே அவன் பாபத்தை போக்க சொல்லிட்டு பிராயசித்தம் பண்ண சொல்லி போகிறதுக்கு வந்து கொடுத்துன்னா கர்ணமந்திரத்தை ஜெபிச்சு அப்புறம் போனதுக்கப்புறம் உடனே அதிகம் இல்லாத சம்ஸ்காரத்தை அப்படியே கண்டினியூ பண்ண சொன்னாங்க. நீ ஒட்டு மொத்தமாக நீ ஒரு கண்ணோட்டம் விட்ட பிராமணனுடைய தர்மத்தில் சொன்னா முதல்ல இருக்கிறது எண்ணிக்கையில் அதிகம் இல்லை, தேவை. அதாவது இந்த பிதுக்களுடைய கர்மா தான் பண்ணலாம். அதுதான் மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். வேற எதுவும் கர்மாவும் அதை கொடுக்காது. ஏன்னா தேவாவுடைய கர்மம் சொல்லும்போது நீ என்ன சொல்ற, வியாபகாரிகமான லோகத்தில் தேவையானதெல்லாம் நமக்கு வரத்துக்கு மழை பெஞ்சாத்தானே வரும். அதனால தேவாவை திருப்தி பண்ணணுமே, அதுக்கப்புறம் தானே நமக்கு வரணும் அப்படிலாம் ஒன்று இருக்கு. ரிஷிகள் எல்லாம் அவள்லாம் நம்மகிட்டே எதிர்பார்க்கல. வானப்பிரஸ்தத்திலே இருக்கிறவோ புரியுதா, மந்திர திருஷ்டி பரம்பரை அவளே எதிர்ப்பா நம்மளும் அவள் ஜீவிதத்துக்கு அவளுக்கு நித்தியமும் ஒன்று கொடுக்க வேண்டாம். இப்படி ஒரு இதில் அந்த பிதுக்களுடைய இது முசக்தியாக போகிறதுனால அந்த பிதுபெருமாவை எங்கேயாவது விட்டான்னா குறையாக்கும். பாக்கி இருக்கிற குறையெல்லாம் நகர்த்தலாம். இந்த குறையை நகர்த்த முடியாது, திரும்பி வராது. அப்படி ஒன்று இருக்கு. அவர் என்ன பண்ணுவார், நீ உபநயனத்துக்கு எப்போ அப்படின்னு கேட்டால் சம்ஸ்காரத்துக்கு 8 வயசுலேயே வரும். 8 வயசுலேருந்து 8 வருஷம் வரைக்கும் போடலாம். அவ்வளோ டைம் கொடுப்பார். இது அவர் எப்படி சொல்லுவார், 8 வருஷம் போடலான்னு இல்லை, 16 வயசில் சாவித்திரி போடுவது அதுக்குள்ளே போடுவது. இப்போ 8லேருந்து 16 தானே, அப்படி இல்லாமல் இடம் இருக்கு. அதே மாதிரி தேவாவுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சுத்தமாக நாம் வந்து யதாசக்தி பண்ணா போதும். யதாசக்தி முன்பின்னும் எல்லாம் பண்ணுறது கடனும் இருக்கு, பண்ணா போதும்னு ஆயிடுச்சு. இதில் அப்படியே இல்லை, இது பண்ணியே ஆகணும். அது ஒரு சட்டத்திட்டத்தோடு பண்ணணும். அப்படி வந்து ஒரு பெரிய சௌகரியம் கொடுத்ததுனால அந்த ஸ்ராத்தத்தை நாம் விடாத பண்ணுறதுன்றது இதை கூட சொல்லுவாங்க. பழைய காலத்தில் சாத்தம் இப்போ உண்டு. தமிழ்நாட்டில் இருக்கோ இல்லையோ தெரியாது, இஞ்சி இருக்கு. கடைசியில் ஸ்ராத்தத்தில் அவனுக்கெல்லாம் சாதம் போட்டு எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அவளை பிரதர்ஷனம் நமஸ்காரம் பண்ணணும். என்ன சொல்லு, அஸ்மத் குலம் அபிவர்ததாமதி பவந்தோடு ஒன்று சொல்லு. நான் ஒன்று கேட்குறேன், அஸ்மத் குலம் அபிவர்ததாமதி பவந்தோடு ஒன்று சொல்லு. அவளுக்கு தான் என்னுடைய குலம் அபிவிருத்தி அடைஞ்சா போதும். அப்போ அவனுடைய லட்சியமே என்ன, வேற எந்த விதமான லட்சியம் இல்லை. அதெல்லாம் இவாளால் விளையாடு என்னுடைய தலையில் ஏற்று போதுதான் இருக்கும். அதை நான் பெருசாக்கிட்டோ கொண்டு வர முடியாது. குலாபிவிருத்தி இருக்க
அது தெய்வனாலே முடியாது, அவளாலே முடியாது. அதை கூட தான் நமஸ்காரம் பண்ணணும். அஸ்மத்குல முதற்குலாமதி பவந்தோ மகானோ, அப்புறம் சொத்து இருந்தாத்தான்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் அங்கே போய் முடிவடைகிறதுனால அந்த சிராத்த கர்மா இருக்க அது நாம் நியாயமாக அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுனால அதில் எப்போவுமே நாம் எப்போ வர்றது என்ன செய்கிறது எங்கிறதெல்லாம் முன்னாடியே முன்னெச்சரிக்கையோடு பார்த்து நழுவி விட்டால் குறவை இருக்கிறதுனால நழுவாத பார்த்துண்டு எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வேண்டியதான சம்பாரங்கள்லாம் தயார் பண்ணிட்டு அந்த சமயத்தில் பண்ணுறதுன்னு பழைய காலத்தில் சாத்தம் வர்றதுன்னா ஒரு மாதம் முன்னாடியே தெரியும் வரப்போகுதுன்னு ஆரம்பித்து காத்துக்கிட்டு இருந்து சௌரியமாக செய்வார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பிராமண சமூகத்தில் வந்தால் தான் அது நமக்கு எல்லா பலத்தையும் கொடுத்து நம்ம குலத்தையே பெருசாக்கி அந்த பரம்பரையே அழியாத காப்பாற்றும்.